ஐயோ அம்மா. அவா சின்ன கோயில நாம எங்க இருக்கோம்? புதையல் எங்க? அடியே குருவி மண்டை, என் புருஷன் என் காணோம். புதையல மொத்தமா தூக்கிட்டு ஓடிட்டானோ. ஆதி ஆதி எலி மண்டையில எங்க? எந்த மண்டையில? என் புருஷன்டா. தெரியலையே சின்ன கோயில, நீ தானே புதையல் இருப்பான்னு ஒரு விண்கலத்துக்குள்ள கூட்டிட்டு வந்த. ஆமாடா ஆதி, அந்த புதையல் எங்க, விண்கலம் எங்க, ஒன்னத்தையும் காணல. எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு என்ன பாட்டிய பார்க்கணுமே. நம்ம எங்க இருக்கோம்? அடே வாய மூடுறா, உன தங்கச்சியை பேசாம இருக்கா நீ. இப்ப அவளை கிண்டி விடாத. அவளை கிண்டோக என்ன கேசரியா? பாட்டி என்ன தேடுவா? சின்ன கோயில எனக்கு வீட்டுக்கு போகணும். பாட்டி என்ன தேடுவா? டேய் 2 பேரும் சும்மா இருங்க. குறைய நாள் ஜாலியா இருந்தோண்டு போகல. எங்க வந்தவனே தெரியல. இதுல என்ன புருஷனே வேற காணல. அந்த ஆளு புதையில தூக்கி கொண்டு போய் ஆத்தாள் கிட்ட கொடுக்க போயிருப்பானோ என்னவோ. ஏன் சின்ன கோயில, அந்த அண்ணாவை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ண. எப்ப பாரு அவர் திட்டிட்டே இருக்க. பாவமா இல்லையா உனக்கு? அப்பாடி நல்ல வேலை, அந்த ஆளை திட்ட போய் அழுகைய நிப்பாட்டிட்டா. அந்த ஆள் பாவம் எல்லாம் இல்ல மீனு. என்ன கல்யாணம் முடிச்சு வந்த ஒரே மாசத்துல ஆத்தா பேச்ச கேட்டு என்ன தனியா விட்டுட்டு துபாய்க்கு ஓடி போயிட்டான். சின்ன கோயில, நாம எங்க இருக்கோம்? தெரியலையே ஆதி, இந்த ஆளை வேற காணலையே. சின்ன கோயிலு, சின்ன கோயிலு. என் புருஷன் சத்தம் தான் இங்க எங்கேயோ கேக்குது. தோ சின்ன கோயில அந்த மரத்துல மேல தொங்கிக்கிட்டு இருக்காரு பாரு. யோ, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் உனக்கு மரம் ஏற புத்தி இன்னும் போவல்லையா? கீழே இறங்கி வாயா ஃபர்ஸ்ட். என்னை எப்படியாவது கீழே இறக்குடி, எனக்கு பயமா இருக்கு. எப்படி யார் நீ? அப்படியே இறங்கி வா. நான் யாரில்ல சின்ன கோயிலு. பின்ன எப்படி அங்க போன? எனக்கு மரம் ஏற தெரியாது. முடிஞ்சா இறங்கி வா, இல்லைங்க அங்கே இரு. சின்ன கோயில, அவர் எப்படியாவது கீழே இறக்கும் சின்ன கோயில. சரி சரி, ட்ரை பண்ணி பாப்பா. ஐயோ அம்மா, என் மண்டை போச்சே. ஐயோ அம்மா, பதுக்க எழுங்க எல்லாரும், முடியல. யோ, இங்க இருந்து எப்படியா வெளியே போறது? அது தெரிஞ்சா நான் ஏன் உள்ள இருக்கேன்? இதுக்கு முன்னாடி நானே வெளியே போயிருப்பேனே. அதானே பார்த்தேன். நீ மட்டும்தான் போவ, எங்களை எல்லாம் கூட்டிட்டு வெளியே போயிருக்க மாட்ட. அண்ணா இங்க பாருங்க. ஆமே தங்கச்சி சூப்பரா இருக்கு. பிடிச்சு கொண்டு போவ. அம்மையிட்ட கொண்டு கொடுத்தா அம்மா பெட்டாட்டு வளர்ப்பாங்க. ஓ, பாக்கிறதெல்லாம் பிடிச்சு எடுத்து கொண்டு போய் அம்மையிட்ட கொண்டு கொடுங்க. இருந்து வளர்த்தி வளர்த்தி இருக்கட்டு. டேய் யாரும் பயப்படாதியா. நமக்கு பறக்கண்டு டைனோசர் வருது. அப்படியே எல்லாரும் பேசாம படுங்க. டைனோசரா? தங்கச்சி இப்ப எங்களுக்கு சொல்லி அதை கேளு. பதுக்க அப்படியே கடை. எல்லாம் படுங்க படுங்க சீக்கிரம். எல்லாரும் மூச்சு விடாம அமைதியா இருங்க. இது இப்ப யாரு மூச்சு விடாத அமைதியா இருந்து சாவ கைடியா எழுதாரோ? நான் தான் தங்கச்சி ஆமை. ஐ ஆமா பேசுது. நான் தான் உங்க டூரிஸ்ட் கைடு. இப்பத்தைக்கு பேசாம இருங்க. நாங்க என்ன டூருக்கு வந்திருக்கோம்? எப்படியோ வழி மாறி வந்து கிடக்குதான் இங்க. சரி சரி, ஆமா சின்ன போல எல்லாரும் குறைய நேரம் பேசாத இருங்க. தங்கச்சி, நம்ம வந்த விண்கலம் இல்ல, டைம் மிஷின். நம்ம பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெய்யாச்சு. அதே இப்பதான் கண்டுபிடிச்சி ஆதி. ஆமா சின்ன கோயில, நான் வீட்டுக்கு போகணும். எப்பவும் வீட்டுக்கு வீட்டுக்குன்னு சொல்லுது. வீட்டுல என்ன வச்சிருக்க? பாட்டி கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாமோ? ஏன்டா அண்ணா நீ என்ன லூசா? பாட்டி கிட்ட சொல்லிட்டு வர நிலைமையில நம்ம இருந்தோம். ஆதி, நீ எதை பத்தியும் யோசிச்சாத. நான் என்ன சொல்லுதேன்னா, நம்ம இங்க இருக்கிறது வரைக்கும் சந்தோஷமா இருந்தோண்டு போவோம். தேர் அது அண்ணா ஒண்ணு நிக்குது, அதை பதுக்க போய் தொட்டு பாப்பமா. சரி சரி, நான் போய் தொட்டு பார்த்துட்டு ஓடி வர்றேன். லே ஆதி, நான் உன்கிட்ட என்ன இந்த சின்ன தைரியத்தோட நீ எங்க போய் தொட்டு ஒண்ணு நிக்குத? அண்ணா உன்னை பிடிக்க சாணி எடுக்கணும், பெட்டன்னு வா. சின்ன கோயிலு, பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை சொல்லு. நீ ஒன்னு சொல்லுதா, அவன் ஒன்னு செய்தான். வேறு இது பேசாம நிக்குது. நான் இதுக்கு மேல ஏறி இந்த
சின்ன குயிலு இது மனுஷனை தின்னுமோ இல்லைன்னா அந்த செடி கொடி புல்லு இதெல்லாம் தின்னுமோ? இது சைவம்னு தோணுது. உனக்கு அண்ணனை ஒன்றும் செய்யாது, அது தின்னாலே அதுக்கு ஒரு முக்குக்கும் ஆகாது. ஓ அப்ப சரி. என்னடா இது கொசு கடிச்சத மாதிரி இருக்கு. வந்துட்டான் எனக்கு மேல இருந்து சாகசம் பண்ணாக்கு. அப்போ எனக்கு அண்ணன். ஐயோ ஆதி, ஐயோ என்ன ஆச்சு தம்பி எலி? முதுகு பாபா சென்னை யோகா உனக்கு இப்பதான் செட் ஆகுது. இவன் செஞ்ச யோகா எப்படி பழைய காலத்துக்கும் போச்சு?